ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்து முடிஞ்ச பேப்பர் 2 அதோடைய ஆன்சர் கீ பார்க்கலாங்க. எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து புக்லெட் டி சீரீஸுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமைமாறு பாடலடையை பொறுத்துக. ஆக்குவது ஏதெனில் அறத்தை டேஸ், போக்குவது ஏதெனில் வெகுளி டேஸ். வியங்கோல் வினைமுற்றுனாங்க மேக்சிமம் கான் வரும், எல்லாமே கான் முடியும். வாழ்க, பொழிக, ஓங்குக, கான் முடியும். கா வரும், இய, இயர், அதாவது வாழ்க, வாழிய, வாழிய, இந்த மாதிரி வருங்க. அது நீங்க கா மட்டும் நல்லா நினைச்சுக்கோங்க. அப்ப ஆக்குவது அப்படின்னா ஆக்குக, கான் முடியணும். போக்குவதுன்னா போக்குக. அப்ப என்னுடைய விடை பார்த்தீங்கன்னா டி ஆன்சருங்க, ஆக்குக, போக்குக. அடுத்த கேள்வி, அஞ்சு, இளஞ்சி, சாம்பல், இவனுடைய போலி கேக்குறாங்க. அஞ்சு வந்தது ஐந்து, அப்ப 3 எழுத்துமே மாறி இருக்கு. 1 2 3 5, 3 எழுத்துமே மாறி இருந்தா அது முற்று போலி. ஏன்னா இது 5 வந்துருக்கணும், 5 வந்திருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இளஞ்சி, இங்க லாதாங்க வரணும், ஆனா இங்க லைவ் கொடுத்துருக்காங்க. நடு எழுத்து மாறி வந்தா அது இடைப்போலி. மூணாவது சாம்பல், கடைசி எழுத்து மாறி இருக்கு, சாம்பல் அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். கடைசி எழுத்து மாறி வந்தா அது கடைப்போலி அல்லது ஈற்று போலின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் வந்து டி ஆன்சர். மைமொழி பிளேற்ற தொடர். இந்த ஆன்சர் வந்து வெட்டி அடிக்கிறது மின்னல். இது வந்து ஒரு பாரதியாருடைய பாட்டுன்னு சொன்னாங்க. இங்க இட்டு டூ வந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகும். இந்த மாதிரி வல்லின எழுத்துக்கள் வரும்போது இக்கு கு, இச்சு சு, இட்டு டு, இத்து து, இப்பு பு, இரு ரு, இந்த இடத்துல சேர்ந்து வரும்போது இந்த இடத்துல வல்லினம் மிகுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. பாக்கு தோட்டம் அப்படின்னா பாக்கு இக்கு இருக்கு, கூ இருக்கு, இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல இத்து வருங்க. ஆனா இங்க பாருங்க வெட்டி தீர வருது, டூ வந்ததுன்னா இந்த இடத்துல வந்து வல்லினம் வந்து மிகும். அடுத்து கேளுங்க. பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? முன்னிலை கேட்கறாங்க, அது வினை எதுன்னு கேட்கறாங்க, வினை சொல் கேட்கறாங்க. அதாவது நான், நாங்கள், இது எல்லாமே வந்து தன்மை, தன்மை குறிக்கும். நீ, நீங்கள், நீங்கள் தோன்றாலே அது வந்து முன்னிலை வரும். 2 பேர் இல்லாம 3வது ஒரு ஆள் சொல்லும் போது அது வந்து படற்கை. அது, இது, எது, அவள், இவள், அந்த மாதிரி அந்த ஆயுளத்துல வர்றது எல்லாமே வந்து என்ன சொல்லுங்க, அது படற்கை சொல்லலாம். இங்க வந்து நீங்கள், நீங்கள்ன்றது ஒரு முன்னிலை தான், ஆனா வினை சொல், முன்னிலை வினை சொல் கேக்குறாங்க. அப்ப வினை, இது வந்து நீங்கள்ன்றது ஒரு வினை சொல் கிடையாது, ஒரு பெயர் தான் குறிக்குது. அப்ப நீங்கள்ன்றது இது தவறு. ஏன்னா சில பேர் நீ வர்றதுனால அது முன்னிலை வினை சொல்லா அது போட்டிருப்பாங்க, தப்பு. அடுத்து சென்றால், சென்றால்னா ஒரு ஒரு முன்னிலை, ஒரு முன்னிலை வினைமுற்று குறிக்குதுங்க. பேசினார்கள், இது வந்து ஒரு படற்கை, ஒரு 3வது நபர் படற்கை, கல் வரதுனால பன்மை வினைமுற்று குறிக்குதுங்க. அப்ப பதில் பதில சென்றீர்கள், சென்றீர்கள்னா ஒரு முன்னிலை ஒரு வினை குறிக்குது, சென்றார்கள் அப்படின்ற ஒரு வினை குறிக்குது. அப்ப பதில் பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் தாங்க கரெக்ட். அடுத்து கேளுங்க. சொல் இலக்கண குறிப்பு. புன் புலம், புன்மை கூட்டல் புலம், அந்த மை வந்து பிரிக்கும் பொழுது மை வந்து வந்தால் அது பண்பு தொகை. தாழ் பூந்துரை, இது வந்து அந்த 3 காலங்களுக்கு குறிக்குங்க. தாழும் பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரை, தாழும் பூந்துரை அப்படின்ற மாதிரி 3 காலங்கள் குறிச்சு அது வினைத்துறை. பாய்வன, ஏன்னா நான் வந்தாலே அது என்னதுன்னு, அது வந்து ஒரு பன்மையில் வந்துடும். பாய்வன, இது பால் வினைமுற்று, இந்த இடத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. தடவரை, தடவரைனா தட, இந்த எழுத்து வந்தாலே அது உரிச்சல் தொடருங்க. ஏன்னா உரிச்சல் தொடர் வந்து சில வார்த்தைகள் வந்தாலே, சில வார்த்தைகள் ஆரம்பிச்சாலே அது உரிச்சல் தொடருங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, இதே கொஸ்டின் பேப்பர்ல இன்னொரு இடத்துல கேட்டிருக்காங்க. ஏழை கூதுதல் சால சிறந்ததை, இத்தொடரில் சால சிறந்தது எவ்வகை சொல்? அப்ப சாலன்னு பாத்தீங்கன்னா சால, தவ, நனி, கூர்,
கடி, களி, மா, தட இந்த எழுத்துக்கள் வந்தாலேன்னு இது வந்து இந்த எழுத்துக்கள் ஆரம்பிச்சாலே அது வந்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர்னா மிகைப்படுத்தி பெருமையா சொல்லுதுங்க, உயர்வா சொல்றது, அதுதான் வந்து உரிச்சொல் தொடர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்க சால சிறந்தது தடக்கை, தட கை. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க தட வந்திருக்குங்களா, அடுத்த மா பாருங்க மாமரம், மாமனிதன். இந்த எழுத்துக்கள் ஆரம்பிச்சாலே அது உரிச்சொல் தொடருங்க. ரொம்ப ஈஸி தான், இந்த எழுத்துக்களை மட்டும் நினைச்சுக்கோங்க. அடுத்தது கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை. கபிலர் கா வந்து குறியில ஒரு மாத்திரை, பி குறியில ஒரு மாத்திரை, லா குறியில ஒரு மாத்திரை, புள்ளியெழுத்து அதாவது மெய்யெழுத்து அரை மாத்திரை. அப்ப மொத்தமா வந்து 3.5 மாத்திரைங்க. ஆன்சர் வந்து 3.5. இதுதான் கரெக்ட். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி ஆன்சருங்க. புன்புலம் வந்து பண்பு தொகை, தாழ் பூந்துரை வந்து வினைத்தொகை, பாய்வின பலவின்பால் வினைமுற்று, தடவரை உரிச்சொல் தொடர். ஆன்சர் வந்து பி ஆன்சருங்க. இப்ப இந்த கேள்வி பாருங்க, கபிலர் வந்து 3.5 மாத்திரை, குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு ஒரு மாத்திரை, மெய் எழுத்து அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. இதே உயிர்மை குறில், உயிர்மை நெடில் வருங்க. அப்ப குறிலன் முடிஞ்சாலே ஒரு மாத்திரை, உயிர்மை நெடில் நெடிலன் முடிஞ்சாலே 2 மாத்திரைங்க. இது ஈஸியா நம்ம மாத்திரை எழுதிடலாங்க. அடுத்த கேள்விங்க, முன்னே பார்த்தது சால சிறந்தது. அப்ப சாலா இந்த எழுத்து ஆரம்பிச்சாலே அது உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர்னா ஒன்றை மிகைப்படுத்தி உயர்வாக சொல்லுதான் உரிச்சொல் தொடர். சால, தவ, நனி, கூர், கடி, களி, மா, தடக்கை. தட இந்த எழுத்துக்கள் ஆரம்பிச்சாலே இதனால உரிச்சொல் தொடர்கள். எடுத்துக்காட்டு மாநகரம், தடக்கை, சால சிறந்தது, இது எல்லாமே வந்து உரிச்சொல் தொடருங்க. இந்த எழுத்துக்கள் நல்லா ஞாபகம். அடுத்ததுங்க வலியார் முன், அடுத்த அடியில வந்து மெலியார் மேல். இக்குறளில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுது. முரண் அப்படின்னா முதல் அடியில் இருக்கின்ற முதல் சீரும் இரண்டாம் அடியில் இருக்கின்ற முதல் சீரும் ரெண்டும் மாறி மாறி இருக்குங்க. அதாவது எதிர் சொல்ல ஆப்போசிட்டா இருக்கணுங்க. இப்ப இரவும் பகலும் அந்த மாதிரி ஆப்போசிட்டா இருந்தாதான் அது என்னது, அது வந்து முரண் சொற்கள். இங்க வலியார், இங்க மெலியார், இதுதாங்க முரண் சொற்கள். அப்ப பதில் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வலியார் மெலியாரு. இதே ஈர்ப்பு பாத்தீங்கன்னா அடிதோறும் கடைசி சீர்கள் ஒரே மாதிரியான வாசி வந்தால் அது ஈர்ப்பு தொடருங்க. இப்ப வேண்டும் வேண்டும் அப்படின்றது ஈர்ப்பு வந்துருங்க, ஈர்ப்பு சொற்கள். முன்னாடி பாத்தீங்கன்னா அடிதோறும் முதலெழுத்து மாறி வருவது எதிர்மறையாக எதிர்ச்சொல்லா வருது முரண்தொடை. அடுத்த கேள்விங்க, கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? இதுதாங்க ஆன்சரு. மற்றொன்று, இதை பிரிச்சு பாருங்க, மட்டு கூட்டல் ஒன்று. அப்ப இந்த மற்றொன்றது ஒரு இடைச்சொல்லுங்க. 2 சொற்களை வந்து இணைக்கின்ற ஒரு சொல்ல கூட சொல்லலாம். இப்ப ஐயே, ஆனால், மட்டும், கு இந்த எழுத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா இடைச்சொற்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுங்க. 40வது கேளுங்க, 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது? நமக்கு தெரியுங்க, முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமைக்கு வேற்றுமை உருபுகள் கிடையாது. மீதி வந்து வேற்றுமை உருபுகள் இருக்கு. ஐயால் கூ இன்னது கண், ஐ 2, ஆள் 3, கூ 4, இன் 5, அது 6, கண் 7. இப்ப அவங்க கேக்குறது 5ஆம் 7ஆம் வேற்றுமை கேளுங்க. 5ஆம் வேற்றுமை உருபு இன்னும் வரும், இல்லும் வரும். அப்ப இன்னுன்னா இன்னும் பக்கத்துல வந்து இல்ல இருக்குன்னு அர்த்தங்க. அப்ப ஈஸியா இதை வச்சு கெஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து இல்லுங்க. பொறுத்துக, வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகோலோசை, கலிப்பா தொல்லலோசை, வஞ்சிப்பா தூங்குலோசை. இது ஆன்சர் வந்து பி ஆன்சருங்க. வெண்பா திருக்குறள் வந்து ஒரு ஈரடி வெண்பான்னு சொல்லுவாங்க. திருக்குறள், நாலடியார், இது ரெண்டுமே வந்து அறநூல்கள். இந்த அறநூல்கள் வந்து வெண்பா அதாவது செப்பலோசி வரும். ஆசிரியப்பா வந்து இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலத்துல வந்து ஆசிரியப்பா அதாவது அகோலோசி வரும். கலிப்பா வந்து
துள்ளல் ஓசை வரும். கழிப்பா எதுன்னு கழித்தொகை நூல்ல வரும். கழித்தொகை நூல்ல துள்ளல் ஓசை வரும். வஞ்சிப்பா வந்து இந்த தலை வகைகள்லாம் இந்த வஞ்சிப்பா வருங்க. அடுத்த கேள்வி, ஆடுக செங்கீரை எனும் தொடரில் ஆடுக எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு. நான் முன்னே சொன்னேங்க, ஆடுக, பொழிக, ஓங்குக, வாழ்க, லாஸ்ட்ல கான் முடிஞ்சாலே அது வீங்கோல் வினைமுற்றுங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி தாங்க. கா வரும், இய, இயர், இது மூணுமே வருங்க. கா, இய, இயர். வில்வாள் இலக்கண குறிப்பு தருங்க. வில்வாள் இது பாருங்க, வில்லும் வாழும். இந்த உம் என்ற சவுண்ட் வந்து மறைஞ்சு வருதுங்க. இது மறைஞ்சு வந்தா அது ஊமை தொகை. வெளிப்படையா வந்தால் அது எண்ணுமைகள். இப்ப செடி கொடி அப்படின்னா செடிகளும் கொடிகளும் அந்த மாதிரி வரணுங்க. அந்த மாதிரி மறைஞ்சு வந்த செடி கொடின்றது உண்மை தொகை, ஏன்னா அது மறைஞ்சு வருது. செடிகளும் கொடிகளும் அப்படின்றது வெளிப்படையா வந்தா அது எண்ணுமைங்க. இதுக்கு ஆன்சர் உண்மை தொகைங்க. அடுத்தது 44. கற்றோருக்கு மட்டும் விளங்குபவை. கற்றோருக்கு மட்டும் விளங்குபவை திரிசொல். திரிசொல்னா படித்தவங்க மட்டுமே விளங்கக்கூடிய சொற்கள். எடுத்துக்காட்டு, உகிர் அப்படின்னா நகம், உழுவை புலி, பொம்மல் சோறு, எண்கு கரடி, நாளிகேரம் தென்னை. இந்த சொற்கள்லாம் பாருங்க கற்றவர்கள் மட்டுமே புரியக்கூடிய சொற்கள். அப்ப கற்றவர்கள் மட்டுமே புரியக்கூடிய சொற்கள் வந்து திரிசொல். அடுத்த கேளுங்க, ஈரசை சீருக்கு வழங்க பெறும் வேறு பெயர்கள். ஈரசை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, செல்வம். செல் வந்து நேரு, வம் வந்து நேரு. நேரு தேமா, தேமா புளிமா. அப்ப மால 2 இருக்குங்க. விலம், கூவிலம், கருவிலம், விலத்துல 2 இருக்குங்க. இது வந்து ஈரசை சீர்கள். அதே மாதிரி மாமுன் நேர் வந்தால் அது நேர் என்ற வாசித்தலை, விலமுன் நிறை வந்தால் அது நிறை என்ற வாசித்தலை. இந்த ஈர்ச்சேர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஈர்ச்சேர் தலைக்கு பார்த்தீங்கன்னா நேர் என்ற வாசித்தலையும் நெறி என்ற வாசித்த தலையும் வரும். அப்ப ஈரசை சீர்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்கும் வேறு பெயர்கள் வந்து ஈட்சேர் ஆகுங்க. ஈட்சேர்ல வந்து 2மே வரும். அடுத்ததுங்க, உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராது எழுத்து எது? இந்த ரா என்ற எழுத்து தான் வராது. ஏன்னா இந்த ரா, பெரிய ரா, இரு, இரு, இந்த வரிசை இந்த எழுத்துக்கள்லாம் வந்து வராதுங்க. இது வந்து தமிழ் எழுத்துக்கள ஃபர்ஸ்ட் வராது. இது வந்து ஒரு வடமொழி எழுத்துன்ற மாதிரி, சமஸ்கிருத என்ற ஒரு எழுத்து மாதிரி சொல்றாங்க. அடுத்தது, உருண்டு தவழ்ந்து. இது வந்து வினையற்ற சொற்கள் கேளுங்க. வினையற்ற சொற்கள்லாம் ஈ சவுண்ட் வருங்க. ஈ சவுண்டு, ஊ சவுண்டு வந்தா அது வினையற்ற சொற்கள். இப்ப இதுல பாருங்க, உருண்டு ஊ சவுண்ட் வருது, தவழ்ந்து ஊ சவுண்ட் வருது, நெளிந்து ஊ சவுண்ட் வருதுங்க. இதே மாதிரி வேற ஒரு சொற்கள் நம்ம சொல்லலாம். இப்ப வணங்கி ஈ சவுண்ட் வருது, எழுதி ஈ சவுண்ட் வருது. இது எல்லாமே வந்து வினையற்ற சொற்கள். வினையற்ற சொற்கள்லாம் ஈயும் ஊ வந்தா அது வினையற்ற சொற்கள். நிலைமொழியின் இறுதியிலிருந்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும். நிலைமொழி, இப்ப வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம், இந்த இடத்துல வந்து அது இப்போ வருங்க. அதாவது வாழைன்றது நிலைமொழி, பழம்ன்றது வருமொழி. இந்த நிலைமொழியுடைய கடைசி எழுத்து உயிர் எழுத்துக்களா இருந்துச்சுன்னா, இந்த உயிர் எழுத்துக்கள் 12 எழுத்துக்களா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அந்த புணர்ச்சி வந்து உயிரிற்று புணர்ச்சி ஆகுங்க. இது வந்து ஒரு விகார புணர்ச்சின்னு சொல்லலாம். அதாவது எழுத்துக்கள் மாறலாம், அது வந்து விகார புணர்ச்சி. அதான் தோன்றல், திரிதல், கெடுதல் 3 வகைப்படும். அடுத்த கேள்விங்க, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர். இந்த குறள்ல என்ன பொருள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இப்ப நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது. அதாவது ஊமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்துக்களை உணர வைப்பது. இதுதாங்க பிரிது மொழிதல் அணி. இந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நிலத்தில் ஓடும் தேர் வந்து கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் வந்து நிலத்தில் ஓடாது. அது போல ஒவ்வொருவரும் தமக்கு உரிய இடத்தில் வெற்றி பெற முடியும்.
நமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெற முடியாது. இதுதாங்க இந்த குறளுடைய அர்த்தம். ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணியாகும். இதே கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துல கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் பேப்பர் 58வது கேள்வி பாருங்க. ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணியாகும். சரிங்க, இந்த மாதிரி அணிகள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இப்ப இந்த மாதிரி போல அப்படின்னு வந்தா அதெல்லாம் வந்து ஊமை அணிங்க. போல, அப்புறம் அந்த அற்று தற்று இந்த மாதிரி முடிஞ்சாலே அதெல்லாம் வந்து ஊமை அணிங்க. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் முதலில் வராதுங்க. மெய் எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து இக்கிலிருந்து இன்வரை, இது ஒரு 18 எழுத்துக்கள் முதலில் வராது. அக்கென்ற ஆயுத எழுத்து இது வந்து முதலில் வராதுங்க. எப்பயுமே அக்கென்ற ஆயுத எழுத்து நடுவில் மட்டும்தான் வரும். அப்ப ஆன்சர் வந்து ஏ ஆன்சருங்க. இப்ப மெய் எழுத்துக்கள் 18 முதலில் வராது. அடுத்தது 51. பகாப்பதம் டேஸ் வகைப்படும். பகாப்பதம் 4 வகைப்படும். பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம், இடை பகாப்பதம், உரி பகாப்பதம். அதான் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே தாங்க. எல்லாருமே வந்து பகுப்பது உறுப்பிலக்கணம், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம் அப்படின்னு நினைச்சிட்டு 6 போட்டிருப்பீங்க. ஆனா அது பகுப்பதம், அது பிரிக்க முடியும். இது பகாப்பதம், இது பிரிக்க இயலாத பதம், இது 4 வகைப்படும். அடுத்துங்க விற்கொடி. இது சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது? இதெல்லாம் வந்துங்க விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கெடுதல். கெடுதல்னா மரவேர், மரம் பிளஸ் வேர் அப்படின்னு எழுதலாங்க. இதுல இம்மண்டு எழுத்து பாருங்க, இது மறைஞ்சு வருது. அதாவது மறைஞ்சுன்னா இது காணாம போயிருது. அப்ப இது கெடுதல். திரிதல்னா ஒரு சொல் வந்து இன்னொரு சொல்ல மாறி வந்தால் அது திரிதல். இங்க விற்கொடி நீங்க பிரிச்சு பாருங்க. விற்கொடி பிரிச்சா வில் கூட்டல் கொடி. இந்த வில் என்ற இல் என்ற எழுத்து வந்து இருளா மாறி இருக்கு. அப்ப இது திரிதல். தோன்றல்னா ஒரு எழுத்து புதுசா உருவாக்குங்க, அது வந்து தோன்றல். வாழைப்பழம், வாழை பிளஸ் பழம், வாழைப்பழம். இப்போ வருங்களா, ஒரு எழுத்து புதுசா தோன்றா அதுதான் தோன்றல். இயல்புனா எந்த விதமான மாற்றம் இல்லாமல் வருவது இயல்பு. வாழை கூட்டல் மரம், வாழை மரம். எந்த ஒற்று எழுத்து எதுவுமே மாறலைங்க, எதுவுமே வரல. அதனால வந்து இது இயல்பு புணர்ச்சி. இதுக்கு ஆன்சர் வந்து திரிதல். விற்கொடி வந்து வில் பிளஸ் கொடி. இரு வந்து இல்லா மாறி வருங்க. அதனால என்னுடைய ஆன்சர் வந்து திரிதல். தெரிநிலை பெயரச்ச விதிகள். தெரிநிலை பார்த்தீங்கன்னா இந்த என்ற எழுத்து வந்தாலே ஆ உம், இந்த வச்சுக்கோங்க. இந்த என்ற எழுத்து வந்தாலே அது தெரிநிலை பெயரச்ச விகுதிகள். நம்ம இப்ப ஆ வந்தா பெயரச்ச விகுதி, இ ஊ வந்தா வினையச்ச விகுதி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, பெயரச்ச விகுதி பார்த்த, வந்த, ஆ சவுண்ட் வருங்களா, அப்போ வந்து பெயரச்ச விகுதிகள். இ ஊ வந்தா அது வினையச்ச விகுதிகள். வணங்கி, செய்தி. இது ஊ பாருங்க, பார்த்து, செய்து, இது வந்து, இதுல வந்து ஊ சவுண்ட் வருங்க. அப்ப ஊ வந்தா அது வினையச்சம், வினையச்ச விகுதிகள். அழுத்தல்கள் வந்தா மேக்சிமம் இல்லன்னு வந்தாலே அது வந்து தொழிற்பெயர் விகுதி. கான் வந்தாலே அது வேங்கோல் வினைமுற்று விகுதி. வாழ்க, ஒழிக அந்த மாதிரி வருங்க. இது அழுத்தல்கள் வந்தா இல்லு முடிஞ்சா அது வந்து வேங்கோல் வினை தொழிற்பெயருங்க. வாழ்த்துதல், வேண்டல், ஓடுதல், நடத்தல் இந்த மாதிரி வந்தா அது தொழிற்பெயர் விதியை குறிக்குங்க. இது வந்து தெரிநிலை பெயரச்சம் வந்து ஆ வரும், வருங்க. இந்த வந்து நல்லா நியமிச்சுக்கோங்க. அடுத்ததுங்க பல் பல பலவின். இந்த இடத்துல வந்து இப்போ வருங்க. இப்பன்ற அந்த ஒற்றெழுத்து வருங்க. நிறைய பேர் இக்குன்னு சொல்றாங்க, ஆனா இப்பதாங்க ஆன்சரு. அடுத்து 55. ஊண்டு பிறந்து வளர்ந்த. இதுல வந்து பெயரெச்சம் கேக்குறாங்க. பெயரெச்சம் இப்பதாங்க மேல நான் சொன்னேன். ஆ சவுண்ட் வந்தா அது பெயரெச்சம். இப்ப வளர்ந்த, வளர்ந்த வந்து ஆ சவுண்ட் வருது. வளர்ந்த, பார்த்த,
சென்ற ஆ சவுண்ட் வருது, இது வந்து பெயரெச்சம். உண்டு ஊ சவுண்ட் வருது. பிறந்து ஊ சவுண்ட் வருது, இதுல வந்து வினையெச்சங்க. அடுத்து கூட்டு 1, விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். ஆமாங்க, இப்பதான் பார்த்தோம். தோன்றல், திரிதல், கெடுதல் 3 பிரிக்கலாம். கூற்று 2, ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று. தொடர் அன்றுனா தொடர் அல்ல அப்படின்றாங்க. இல்ல, இது 4ஆம் வேற்றுமை தொடர்தாங்க. அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 4ஆம் வேற்றுமைனா கூ, அது சரியா வந்திருக்கு, ஆனா இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப 2 தவறு, 1 வந்து சரியா இருக்கு. அடுத்ததுங்க, பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? இது வந்து வள்ளி, படித்தனல், மகிழ்ந்தனல். இதுல படித்தனல் பாத்தீங்கன்னா படித்து என்ற ஒரு வினைமுற்று, ஒரு படித்து என்ற ஒரு எச்ச பொருளோடு வேறொரு வினைமுற்று கொண்டு முடியுதுங்க. அப்ப இது வந்து முற்றெச்சம். அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப கண்ணன், படித்தனன், வந்தான், இந்த மாதிரி வந்தாங்க, அது வந்து ஒரு முற்றெச்சம். ஒரு வினைமுற்று எச்சமாக வந்து இன்னொரு வினைமுற்று கொண்டு முடிவது. சரிங்களா? படித்தனன், வந்தனன், அந்த மாதிரி வருங்க. இது வந்து வினைமுற்று. ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணியாகும். பிரிது முடிதல் அணி. நம்ம முன்னே பார்த்தங்க, அந்த கடல், தேர், அந்த மாதிரி பார்த்தங்க, அது வந்து பிரிது முடிதல் அணியாகும். வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள். வைப்புனா நிலப்பகுதிங்க. 8ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் பாடத்துல இருக்குங்க. வைப்புனா நிலப்பகுதி. கடல்னா ஆழி, பறவை, இது எல்லாமே வந்து கடல் குறிக்கும். பறவைனா கடல் குறிக்கும். மலைனா இந்த ஒரு குன்று குறிக்கும், குன்று வரும். இப்ப வைப்புனா நிலப்பகுதி. கூற்று வினைத்தொகையை நன்னூலார் காலம் கடந்த பெயரெச்சம் என கூறியுள்ளார். காரணம், வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். இது கரெக்டு தாங்க. காலம் கடந்த பெயரெச்சம் வந்து வினைத்தொகை. இது வந்து வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வருது. இதுவும் சரிதாங்க. ஏன்னா வினைத்தொகைனா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊறுகாய், ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறிய காய், இந்த மாதிரி 3 காலங்களும் குறிக்குங்க. இதுதான் வந்து வினைத்தொகை. அப்ப ஆன்சர் வந்து கூற்று சரி, காரணமும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுங்க? எல்லாருமே வந்து இலக்கணம் வந்து நல்லாவே பார்க்கணும். இலக்கணம் தெரிஞ்சா மட்டும்தான் இதுல நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு தெரியுங்க. அதனால வந்து இலக்கணம் வந்து நல்லா புரிஞ்சு தெளிவா படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.